கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது, மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் மலையானது, எழுவதும் பின்பு விழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நடம்பால என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். அருட்செல்வி டீச்சர் 1989 இருக்கும், 1989வது வருஷம் நம்முடைய இந்த புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளிக்கு, அப்போது உயர்நிலை பள்ளியாக இருந்துச்சு. அப்போ வந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் ஒரு அவங்கள்ட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். அவங்கள்ட்ட நாங்கள்லாம் படித்தோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமைப்படுறோம். இந்த நேரத்தில் அவங்க ரிட்டையர்ட் ஆகி தன்னுடைய ஆசிரியர் பணியை நிறைவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களோட ஒரு 15 ஆண்டுகள் அவங்களோட சேர்ந்து நான் நம்ம புனித ஜேம்ஸ் மேல்நிலை பள்ளியில் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமைப்படுறேன். ஸோ அவங்க இன்னும் நல்ல லாங் லைஃப் நீடோடி வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பிரபுலின் பாபு. நான் ஜெயபிரித்தோ மேல்நிலைப்பள்ளியில் தேவகோட்டையில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது ஊர் பாப்பாமடை என்ற ஒரு கிராமம். நான் இந்திய ஜலசல் அருள் சகோதரர்கள் நடத்தக்கூடிய புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி சூராணத்திலே 1991 96 முடிய 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அங்கு பயின்ற ஒரு முன்னாள் மாணவர். எனக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கணித பாடம் நடத்திய ஆசிரியை அருள் செல்வி அவர்கள் இந்த ஆண்டோடு பணி நிறைவு பெறுகிறார்கள் என்பதை அறிந்தேன். ஆசிரியை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அங்கே படித்த காலகட்டங்களில் ஒரு நாள் 8ஆம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவர் வந்தார். 7ஆம் வகுப்பு மாணவனாக நான் இருந்த பொழுது ஆசிரியர் அருள் செல்வி டீச்சர் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு பையன் வந்தான். நான் 8ஆம் வகுப்பில் போய் டீச்சரை பார்க்கும்போது ஒரு கணக்கு போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த கணக்கை நீ செய்ப்பா அப்படின்னாங்க. நான் அதை எதிர்பார்க்கலை. இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கணக்குக்குரிய தீர்வை இங்கே எழுதிவிட்டு வந்தேன். ஆசிரியர்களும் மாணவர்களும் என்னை பாராட்டினார்கள். நான் சென்ற பிறகு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா உடனே 7ஆம் கிளாஸ் பையன் செஞ்சிட்டான் அப்படின்னு. இது மாதிரி பல சம்பவங்கள் அங்கு நடக்கக்கூடிய கலை போட்டிகளிலும் சரி மற்ற போட்டிகளிலும் என்னை ஊக்குவித்து பல்வேறு திறன்களை என்னை வார்த்தெடுத்து முழு மனிதனாக மாற்றியதில் அருள் செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு பங்குண்டு. இந்த நேரத்தில் பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் திருமதி அருள் செல்வி அவர்களே முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் அவரிடம் படித்த அவருடைய அறிவால் வளர்ந்த ஒரு மாணவர் என்ற முறையிலும் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பணி நிறைவு பெற்றும் எல்லா வளமும் பெற்று உடல்நலத்தோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அவருடைய பணி நிறைவு நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள நாட்களாக அவர்கள் அதை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். கடந்த 30 ஆண்டுகளாக தனது கல்விப் பணியை இதயத்தில் சுமந்து மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்குவித்து இன்று பணி நிறைவை கொண்டாடும் ஆசிரியை திருமதி அருட்செல்வி அவர்களை பற்றியும் அவர்களோடு
நான் பயணித்த காலங்களில் நான் கற்றுக்கொண்டவை பற்றியும் உங்களிடம் பகிர விரும்புகின்றேன். ஆசிரியர் அவர்கள் ஒழுக்கம், பொறுமை, நேரம் இவற்றை சிறப்பாக கடைபிடித்தார்கள். அதனால் இன்று வெற்றியின் வீரமங்கையாய் அமர்ந்திருக்கின்றார்கள். நான் முதலில் அவர்களோடு ஆன்மீக குழுவில் இணைந்தேன். அந்த ஆன்மீக குழுவின் பணியை அவர்கள் செய்யும் விதமே தனி அழகு. அவர்கள் மாணவர்களிடம் கணிதம் நடத்தும் விதம் அதைவிட சிறப்பு. மாணவர்கள் எளிய வகையில் புரியும் அளவிற்கு சிறப்பாக நடத்துவார்கள். அவர்களின் கல்வி பணியை பற்றி கவிதையாக கூற விரும்புகின்றேன். அறிவின் விளக்கேற்றி வந்த 30 ஆண்டுகள் பொற்காலம். அன்பின் மொழியில் குழந்தைகளை அழகாய் வடித்த உங்கள் பயணம். கணக்கின் கோடுகள் கூட உங்கள் கையில் கவிதை ஆனது. படைப்பாற்றல் பொங்கும் மனதில் பாடங்கள் பூங்காவாய் மலர்ந்தது. மெத்தனமான குழந்தைகள் கூட உங்கள் பொறுமையில் நிம்மதி கண்டார்கள். கஷ்டப்படும் மாணவர்களை கைப்பிடித்து முன்னேற்றம் கண்டீர்கள். சிறு ஸ்லிப் டெஸ்ட் மூலம் உற்சாகத்தின் தீபம் ஏற்றினீர்கள். சிறு பரிசுகள் மூலம் அவர்களின் கனவுகளை தூண்டினீர்கள். அன்பும் நிற்பாவமும் கலந்த உங்கள் ஆசிரிய பணியின் ஒளி நூற்றாண்டும் மாணவர்களின் இதயத்தில் நிலைத்து நிற்கும். இன்று ஓய்வு என்றாலும் உங்கள் சேவை ஓய்வதில்லை. நீங்கள் தொட்ட மனங்களின் வழியே நித்தமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கை வளம் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I remember the days the world was white, when laughter was easy and time was slow. வணக்கம் டீச்சர். இந்த அருமையான நாளில் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நானும் பகிர்ந்துக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களோட ஸ்டூடெண்ட் டீச்சர். நான் சாருக்கிட்டையும் படிச்சிருக்கிறேன். நீங்கள் பொறுமைக்கு ஒரு பெரிய உதாரணம். எவ்வளவு தான் கடினமான மாணவர்கள் இருந்தாலும் வகுப்பறையில் நீங்கள் அவங்கள எளிமையான முறையில் பக்குவமாக அவங்கள வழிநடத்தி ஒரு நல்ல மனிதர்களாக சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. முக்கியமாக எனக்கு என்னுடைய தலைமை பண்பை என்னையே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செஞ்சது. என்னுடைய லைஃப்பில் முதன்முறையாக கிளாஸ் லீடராக என்னைய உருவாக்கி அழகு பார்த்தது நீங்கள் தான். அந்த நாட்களில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்பொழுது என்னுடைய பணிகளுக்கும் என்னுடைய பொறுப்புகளை கையாளுறதுக்கும் அந்த அனுபவங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது டீச்சர். நீங்கள் வகுப்பறையில் ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, அது மூலமாக அவங்கள படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது என் மனசில் இன்னும் நிற்கும். எப்போதுமே நாங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று. நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர். உங்களுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் பயணமானது கடவுளோட ஆசீர்வாதத்தோட அவரோட அக்கம்பனிமெண்ட்டோட நல்லபடியாக அமையணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்காகவும் சாருக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் நான் ஜெபிச்சுக்கிறேன். உங்களோட ஜெபங்களும் ஆசீர்வாதமும் எங்களோட எப்போது இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி டீச்சர். Growing up too fast, like a blink of an eye. One day you're small, then you're reaching the sky. The innocence fades, but the love never ends. Growing up too fast, where do we begin? Can we stay just a little while more before you walk through that open door? Growing up too fast. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா டீச்சர் அவர்களுக்கும் வணக்கம். எங்கள் அம்மா டீச்சர் அவங்க எங்களுக்கு ஆங்கிலமும் கணிதமும் எடுத்த ஆசிரியை. எங்கள் அம்மாவுக்கு நான் பயந்ததை விட எங்கள் அம்மா ஆசிரியைக்கு பயந்தது தான் அதிகம்.
ஏன்னா அவங்க ஆங்கிலமும் கணிதமும் அப்படிங்கிறப்போ அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக அவங்க கிராமர் எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா இப்போது நாங்கள் ஆங்கிலத்துலேயும் கணிதத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பேசிக்ஸ் தான். இப்போ நான் கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்றதுக்கு முக்கியமான காரணங்களில் எங்கள் அம்மாவும் ஒருத்தவங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற தருணமும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 6 முதல் 8 வரை அவ்வளவு மெமரிஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அத்தனை நண்பர்கள், அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஆங்கிலம் கணிதம் மட்டும் இல்லாமல் டிசிப்ளினாக இருக்கட்டும், பஞ்சுவாலிட்டியாக இருக்கட்டும், நிறைய பசங்களோட வாழ்க்கையில் அவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் எங்கள் அம்மா டீச்சர் இருந்திருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோரும் எங்கள் அம்மாவுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் கீழமுடிமன் புனித வளன் மேல்நிலைப்பள்ளி எல்சப் டீச்சர் பேசுகிறேன். நானும் ஆக்சல்வி டீச்சரும் 1999 7 வருஷம் சூராணத்தில் ஒன்றா வேலை பார்த்தோம். நான் முதல்ல இந்த சூராணத்துக்கு வந்தப்போ இந்த சூராணம் வளர்ச்சியடையாத ஒரு கிராமமாக இருந்துச்சு. டவுன்லேருந்து வந்த எனக்கு இந்த கிராம சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ உதவி செஞ்சவங்க ஆக்சல்வி டீச்சர் தான். பள்ளியில் சக ஆசிரியராக இருந்தாலும் இந்த ஊரில் எனக்கு ஒரு உறவினர் போல் உறுதுணையாக இருந்தாங்க. நான் சூராணத்துலேருந்து போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் வரைக்கும் எங்களுடைய உறவு நிலைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் டீச்சருடைய உள்ளார்ந்த அன்பு தான். என் அன்புக்குரிய ஆசிரியை அவர்களே, உங்களின் கண்டிப்பு மாணவர்களின் வளர்ச்சியாக அமைந்தது. உங்களின் அறிவுரை மாணவர்களின் முன்னேற்றமாக மாறியது. உங்கள் பாராட்டு மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டியது. உங்கள் அர்ப்பணிப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை வளமையாக்கியது. உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாக அமையட்டும். ஆரோக்கியமும் அமைதியும் உங்களை அரவணைக்கட்டும். குடும்பத்தின் அன்பும் பேரன்பும் பெருகட்டும். இறைவனின் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் துணையாகட்டும். நன்றி.